வெல்கம் டு வெல்கம் டு மேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஜென்ரல் நியூஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு தமிழில் இயல் 1 இலக்கணம். இந்த இலக்கணம் என்ற பகுதியில் எழுத்து சொல் ஆகிய 2 பகுதிகளை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தோன்னா எழுத்து, அதில் என்ன இருக்குது, இலக்கணத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சார்பெழுத்து, அதாவது சார்பெழுத்துனா என்ன? உயிர்மெய், ஆயுதம், உயிரளபெடை, ஒற்றளபெடை, குற்றியல் உகரம், குற்றியல் உகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் ஆகிய 10 சார்பெழுத்துக்களாகும். இதை கூட நம்ம எக்ஸாமில் கேட்கறதுன வாய்ப்புகள் இருக்குது. சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு. இப்போ இந்த 10ஆம் வகுப்பில் எழுத்துக்குள்ளே சார்பெழுத்தில் 2 பற்றி விரிவாக கொடுத்துருக்காங்க. உயிரளபெடை, ஒற்றளபெடை. இந்த 2 தலைப்புகளில் கண்டிப்பாக நம்ம ஏதாவது வினாக்களை எதிர்பார்க்கலாம். அளவெடுத்தல் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதனுடைய பொருள் நீண்டு ஒலித்தல். பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒலித்து பேசுவோம். அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளவெடுத்தல் பயன்படுகிறது. இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அம்மா, ஆன்ற எழுத்து மட்டும் ஒலி குறைந்துள்ளது. தம்பி, அந்த ஈன்ற எழுத்து குறைந்த ஒலியை கொண்டுள்ளது. அதற்கான விரிவான விளக்கம் பார்த்தோம் அப்படின்னா, 1 உயிரளபெடை. செய்யுளில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும்போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவது உயிரளபெடை. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உயிரளபெடை அப்படின்னா அந்த நெட்டெழுத்துக்கள் வரும்போது அதற்கு இனமான குற்றெழுத்துக்கள் அவள் பின்னால் வரும். அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து உயிரளபெடை 3 வகைப்படும் சொல்லியிருக்காங்க. செய்யுளிசை அலைபெடை, இன்னிசை அலைபெடை, சொல்லிசை அலைபெடை. அப்போது செய்யுளிசை அலைபெடை அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளவெடுத்தலை செய்யுளிசை அளபெடை என்போம். இதனை இசை நிறை அளபெடை என்றும் கூறுவர். அதாவது நம்ம செய்யுளில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளவெடுக்கும். அப்போ நெட்டெழுத்துக்கள் அளவெடுத்தல் அப்படின்னு சொன்னால் அது செய்யுளிசை அளபெடை. இதற்கு வேறு பேர் இசை நிறை அளபெடை. இப்போ பாருங்கள். ஓதல் வேண்டும். மொழிக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா அளவெடுத்திருக்கு. உரா குறு நோய். மொழிக்கு இடையில் பார்த்தீங்கன்னா நெட்டெழுத்துக்கு முன்னாடி அதனுடைய குற்றெழுத்து அளவெடுத்திருக்கு. நல்ல படா ஆ பறை. மொழி இறுதி. அதாவது இந்த படான்ற சொல்லில் மொழிக்கு இறுதியில் அந்த நெட்டெழுத்துக்கு இனமான குற்றெழுத்து அளவெடுத்துள்ளது. கண்டிப்பாக அந்த செய்யுளிசை அடைவிலிருந்து வினாக்களை எதிர்பார்க்கலாம். டிஎன்பிசி டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 இதிலேருந்து கண்டிப்பாக நம்ம வினாக்களை எதிர்பார்க்கலாம். அடுத்து இன்னிசை அலைபெடை பார்த்தோம் அப்படின்னா, செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குரில் நெடிலாக அளவெடுப்பது இன்னிசை அலைபெடை. அதாவது ஒரு இனிய ஓசைக்காக குரில் எழுத்து என்ன மாறுதுன்னா நெடில் எழுத்தாக மாறுது. பாருங்கள். இப்போ இங்கே எடுத்துக்காட்டு பாருங்கள். கெடுப்பது கெட்டார்க்கு சாவாய் மற்றாங்கே எடுப்பது எல்லாம் மழை. இப்போ இங்கே இனிய ஓசைக்காக அந்த குரில் எழுத்து என்ன மாறிங்கன்னா இப்போ எடுப்பதுவும் கெடுப்பதுவும். அப்போது அந்த குரில் என்ன மாதிரி இருக்குது, நெடில் எழுத்தாக அழகாக கொடுத்துருக்காங்க. அதுதான் இன்னிசை அலைபெடை அப்படின்னா இனிய ஓசைக்காக குரில் நெடிலாக அளவெடுப்பது. அடுத்து சொல்லிசை அலைபெடை 3வதாக சொல்லிசை அலைபெடை. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திருந்து அளவெடுப்பது சொல்லிசை அளபெடை. அதெல்லாம் சொல்ல வராங்கன்னா இந்த உயிரளபெடைனாவே செய்யுளில் தான் கண்டிப்பாக ஓசை குறையும். அப்போது
இந்த பெயர் சொல் என்ன மாதிரினா எச்ச சொல்லாக தீர்ந்து அளவெடுப்பதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த செய்யுளில் பார்த்தீங்கன்னா உரநசையி உள்ளம் துணியாகச் சென்றார் வரநசையி இன்னும் உளேன். இப்போ நசைனா விருப்பம், விரும்பி என்னும் பொருள் தருவதாக நசையி என அளவெடுத்தது. அதாவது அந்த நசைன்ற பெயர் சொல்லாம் பார்த்தீங்கன்னா வினையெச்சமாக மாறியது. அப்போது வினையெச்சம்னு வந்தாலும் அதை சொல்லிசை அலைபடை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கடைசியாக பார்த்தோம்னா ஒற்றளபடை. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இக்கு இஞ்சி இன்னு இந்து இம்மு இன்னு இவ்வு இ இல்லு இரு ஆகிய 10ம் இந்த ஆழ்தெழுத்தான அக்கு என்னும் ஆழ்தெழுத்தும் அளவெடுப்பது ஒற்றளபடை. எங்கிறைவன் பாருங்கள் 2 இடத்துல இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி எக்கிழங்கிய கையராய் இன்னுயிர் அதில் பார்த்தீங்கன்னா ஆழ்தெழுத்து 2 முறைனா இருக்குது, அளவெடுத்து வந்திருக்கு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா ஒற்றளபடை. முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது மெய்யெழுத்துக்களான இங்கு இஞ்சி இன்னு இத்து இம்மு இன்னு இவ்வு இ இல்லு இல்லு ஆகிய 10 எழுத்துக்கள். அதுக்கப்புறம் ஆழ்தெழுத்து இங்கே தான் என்னாகும் அளவெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது எழுத்தில் நம்ம முழுசாக முடிச்சிருக்கோம். அடுத்த பார்ட்டில் வீடியோவாக நம்ம சொல்ல பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய தேர்வுகளுக்கு ஏதோ உதவியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நன்றி.